ஆசிரியராக வேண்டும் என்பது வந்து சிறு வயதிலிருந்தே என்னுடைய கனவு லட்சியம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் நான் வந்து சொர்ணத்தொட்ட தமிழ் பள்ளியில் படிக்கும்பொழுது எனக்கு மலாய்மொழி பாடம் சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர் திருமதி அனிதா அவர்கள். ஒரு ஆசிரியர் தான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பாடம் சொல்லி கொடுக்கணும், ஒரு புரியாத ஒரு நிலையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட எப்படி வந்து ஒரு பாடத்தை வந்து செய்ய வைக்கிறது அப்படின்றதுல வந்து இவங்க வந்து கை தேர்ந்தவங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆசிரியராக ஆகி நான் ஒரு மாணவர்களுக்கு வந்து மலாய்மொழி பாடம் சொல்லி கொடுக்குறேன்னா அதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டவங்க வந்து என்னுடைய ஆசிரியர் திருமதி அனிதா அவர்கள் தான். இந்த 1.5 வருஷமாக நான் ஆசிரியராக இருக்கேன், ஆசிரியராக பணிபுரிகிறேன். அதில் நம்ம பல சவால்களை வந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு பிரச்சனை அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப கண்ணு மூடி நான் ஒன்று தான் நினைப்பேன். நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப டீச்சர் நம்மளுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க, நம்ம புரியாமல் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அவங்க எப்படி வந்து விளக்கமாக சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆசிரியராக இருக்கிறதுக்கு அவங்க வந்து எவ்வளோ உழைச்சிருப்பாங்க அதை நான் யோசிப்பேன். கல்வி இலாக்கா எனக்கு தோக்கோ குரு பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த கௌரவத்தை இதுநாள் வரை எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் செய்கின்றேன். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, ஒரு புனிதமான தொழிலும் கூட. மாணவர்களை உன்னத நிலைக்கு கொண்டு செல்பவர்கள் ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் இல்லையெனில் மாணவர்கள் உன்னத நிலையை அடைய முடியாது. நான் ஒரு சிறந்த ஆசிரியராக உருவெடுக்க காரணமாக இருந்தவர் எனது தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு பரசுராமன் அவர்களையே சாரும். அவர் ஒவ்வொரு சமயமும் போதிக்கும் பொழுது அன்பு, பாசம், கருணை இவற்றையெல்லாம் புகுத்தி எங்களுக்கு போதிப்பார். மொகலாய சாம்ராஜ்ய தீபமே என்ற பாடலின் வரி வரலாற்று பாடத்தை போதித்தார். அப்பாடத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட நான் எனது பட்டப்படிப்புக்கும் வரலாற்று பாடத்தையே முதன்மை பாடமாக எடுத்து அப்பாடத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற்று இன்றளவும் மாணவர்களுக்கு வரலாற்று பாடத்தை முதன்மை பாடமாக போதித்து வருகிறேன். மாணவர்களும் அப்பாடத்தில் அதிக ஈடுபாடு கொண்டு வருகிறார்கள். அடுத்து புறப்பாட நடவடிக்கைகளிலும் என்னை அவ்வாசிரியர் ஈடுபடும்படி அதிக ஆர்வமும் அக்கறையும் செலுத்தினார். எனது அன்பான ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நான் ஆசிரியராக இருப்பதற்கு வந்து முழு காரணம் என்னுடைய ஆசிரியர் திருமதி அனிதா அப்படின்னு நான் சொல்றதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன்.